கிருபையினால குழந்தை பிறந்துடுச்சு. சுகப்பிரசவம். ஆமா, குழந்தை ஆனா பெண்ணா? பெண்ணுடா. எல்லாம் ஆண்டவனோட கருணை தான். ஜோசியரே, குழந்தை பிறந்த டயத்தை குறிச்சுக்கிட்டு ஜாதகத்தை கழிச்சுடுங்க. அற்புதமா கழிச்சு விடுறேன். டயத்தை கரெக்டா சொல்லுங்க. 4:45 இல்ல 4:50 இல்ல 4:47. நோ எந்த ரேடியோ டைம்? எனக்கு ரயில்வே டைம்ங்க. எனக்கு டெலிபோன் டைம். இருக்கிறது 3 பேரு 3 விதமா சொன்னா நான் எந்த டயத்தை வச்சு கணிக்கிறது? கரெக்டா மணி 5ங்க. எப்படி சொல்ற? நம்ம வேலைக்காரி மீனாட்சி வந்து கதவை தட்டினா கரெக்டா 5 தான். அத பாருங்க, மானா கோயில் மணி கூட அடிச்சுது. அவ 1 நிமிஷம் தவறு வேலை. சீக்கிரம் கணி. நான் அந்த வேலைக்காரி டயத்துக்கே கணிச்சு விடுறேன். வாடிமா மீனாட்சி, நல்ல நேரத்துல வந்திருக்கேன். என்னம்மா இது? எல்லாம் 5 மணிக்கே எழுந்திரிச்சு முடிச்சிட்டு இருக்கீங்க. அதாவது வந்து மீனாட்சி, பட்டணத்து பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அட, இது எப்படி உனக்கு தெரிஞ்சது? நான் ராத்திரி வேலை முடிச்சு வீட்டுக்கு போகும்போது பட்டணத்து பொண்ணை பார்த்தேன். அது முகம் பூத்து பொங்கி பூரிச்சு தளதளன்னு இருந்துச்சு. அநேகமா ராத்திரிக்குள்ளே ஆயிடணுமே நினைச்சேன். நினைச்சது சரியா போச்சு. அது நீ நல்லா இருக்க. ஏண்டி, கல்யாணம் ஆகாத உனக்கு இந்த விஷயத்தை பத்தி இவ்வளவு விவரமா எப்படி தெரிஞ்சது? நீங்க ஒண்ணு, எங்க அம்மாவுக்கே 3 பிரசவம் நான் தான் பார்த்தேன். நான் மருத்துவம் பாக்குற மாதிரி மருத்துவச்சி கூட பார்க்க மாட்டான்னு 8 குழந்தைகளை பத்தி எங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. சரி சரி, எனக்கு இந்த 4 நாளைக்கு அடுப்புங்கிற பக்கம் தலை வச்சு படுக்கவே என்னால முடியாது. கரெக்டா 5 மணிக்கு வர பாரு, அது மாதிரி இல்லாம இனிமே 4 மணிக்கே வந்து எது எது எப்படி எப்படி செய்யணுமோ அதை அப்படி எப்படி செய்ய வேண்டியது உன் பொறுப்பு. நீங்க போங்கம்மா, அந்த பொண்ணு பக்கத்துல இருங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆச்சுமா, குழந்தைய பார்க்க பல பேர் வந்துகிட்டு இருப்பாங்க. வர்றவங்களுக்கு காப்பியாவது கொடுக்காட்டா நல்லா இருக்குமா? நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு முதல்ல தெரிஞ்சுதான் வழக்கத்தை விட அதிகமாவே டிகாஷன் இறக்கி வச்சிருக்கேன். பாலும் பக்கத்திலே காய்ச்சி வச்சிருக்கேன். கலந்து கொடுக்க வேண்டியதான் உங்க வேலை. கெட்டிக்காரடி நீ. நான் வரட்டுமாமா? இந்த 2 வீடு வேலை பாக்கி இருக்கு. வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு போறேன். அப்படி ஏதாவது அவசரம்னா ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புங்க. 2 எட்டுல ஓடி வந்துடுறேன். பரமசிவம் 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 பரமசிவம். மீனாட்சி, என்ன ஜமா? என்னது சொல்லுங்க ராஜமா. என் படுக்க அறையெல்லாம் பல நாளா தூசி படைஞ்சு கிடக்கு. அத நீ பார்க்கப்படாதா? அந்த தூசியை கொஞ்சம் துடைக்கப்படாதா? இப்பவே தொடச்சு சுத்தம் பண்ணிட்டேன்.